ஹாய். இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 13, 2024 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நிர்பயா. இந்த நிர்பயா வந்து ஒரு க்ரூஸ் மிசைல். இப்போ ரீசெண்டாக எதனால் நியூஸில் அப்படின்னா, இதோட லாங் ரேஞ்ச் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லாங் ரேஞ்ச் வெர்ஷன். அதுக்கு முன்னாடி க்ரூஸ் மிசைல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த மிசைல். க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது வந்து ஒரு கைடட் மிசைல். ஆக்சுவலாக அது லான்ச் பண்ணால் ஹரிசாண்டல் பாத்தில் போகும், அதே நேரத்தில் லோ ஆல்டிடியூடில் தான் போகும். லோ ஆல்டிடியூட் இன் த சென்ஸ் ரேடார்லேருந்து எவேட் பண்ணுறதுக்காக ரேடாருக்கு கீழே கூட போகும், பிலோ ரேடார். இந்த க்ரூஸ் மிசைலில் மேனுவர் பண்ண முடியும். மேனுவர் இன் த சென்ஸ், இப்போது ஒரு டார்கெட் இங்கே இருக்குது, இதை நோக்கி நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஏற்ற மாதிரி வரும்போது இதை இப்படி எவேட் பண்ணி போகிறதுக்கு போய் இந்த டார்கெட் அட்டாக் பண்ணுற கேப்பபிலிட்டி எல்லாம் இதுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டைப் தான் இது. இதை டிஆர்டிஓ இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சாண்டிப்பூர் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இந்த சாண்டிப்பூருங்கிற பிளேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. பர்டிகுலராக இந்த பீச்சில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஷோர் உள்ளே போகும், வெளியில் வரும், அதாவது வாட்டர் உள்ளே போகும், திரும்ப வெளியில் கரைக்கே வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப பழைய கொஸ்டின் அது. பட் க்ரூஸ் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல் ரிலேட்டடாகவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. பேலிஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து இனிஷியலாக இப்போ இங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக அப்படி மேலே போகிறதுக்கு வந்து அதுக்கு ப்ரொபல்ஷன் தேவைப்படும். பட் போய் மேலே போயிட்டு திரும்ப டார்கெட் அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போது இங்கே வந்து கிராவிட்டி மூலமாகவே வந்துடும், கரெக்டாக டார்கெட் அட்டாக் பண்ணும். இது வந்து அட்மாஸ்பியர் விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகும். இதில் வார்ஹெட் வந்து ஜாஸ்தியாகவே வச்சுருப்பாங்க. பேலோடு ஜாஸ்தி, நியூக்ளியர் பாம்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. பட் இப்போவும் க்ரூஸ்லேயும் நியூக்ளியர் வார்ஹெட்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் டெவலப் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் இதில் மேனுவரபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பேலிஸ்டிக்கில். பட் இப்போது மேனுவரபிள் பண்ணுற மாதிரியான பேலிஸ்டிக் மிசைலும் டெவலப் பண்ணிட்டாங்க. ரஷ்யா, சீனாட்டெலாம் அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் மிசைல் எல்லாம் இருக்குது. இதை வந்து பொதுவாக ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிபிஎம்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், இது பேலிஸ்டிக் மிசைல். ஓகே, பட் நிர்பயா வந்து க்ரூஸ் மிசைல், அதுதான் பார்க்க போகிறோம். அதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் என்னென்னா 1000 கிலோமீட்டர். சொன்ன மாதிரி சாண்டிப்பூரில் இது பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். லான்ச் பண்ணது டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து யூஎஸோட டோமாஹாக் அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த மாதிரி நேமெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மிசைல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, தார்டு அப்படியெல்லாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, செக்ஸ் டிராஃபிக்கிங் அது தடுக்கிறதுக்கு எந்த பொதுவாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக. பாலிட்டி, கவர்னன்ஸ், ஜுடிஷரி, ஜிஎஸ்டியில் செக்யூரிட்டி, ஹியூமன் டிராஃபிக்கிங் அது கீழே கொண்டு வரலாம். பர்டிகுலராக ஜிஎஸ்டியில் ஆர்கனைஸ்டு க்ரைம் கீழே தான் இந்த டிராஃபிக்கிங் வரும். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 23 பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 23 தான் ஃபோர்ஸ்ட் லேபரையும் டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமனையும் வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. விஷயம் எதுக்காக கண்டிச்சிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, 2015 சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், பர்டிகுலராக செக்ஸ் டிராஃபிக்கை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் 9 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இன்னும் அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரல. அதே நேரத்தில் ஒரு சட்டம் வந்து நடுவில் கொண்டு வந்திருக்காங்க 2018. அது பேர் டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன்ஸ் ப்ரிவென்ஷன் கேர் ரehabilitation பில். பட் ஆனால் இன்னும் அது பாஸ் பண்ணலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியவே இந்த மாதிரியான கேஸையும் விசாரிக்கிறதுக்கு அதோட ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு தனியாக விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தணும், அதாவது ஓசிஐஏ அப்படிங்கிற ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுவும் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. அதுக்கு பதிலாக தான் இப்போதைக்கு என்ஐயோட ஸ்கோப்பை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் இந்த சைபர் எனேபிள்டு செக்ஸ் டிராஃபிக்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சைபர் எனேபிள்டு செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படின்னா என்னென்னா, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், இந்த சோஷியல் மீடியா, என்கிரிப்டட் மெசேஜிங் ஆப்ஸ், வாட்ஸ்அப், டெலிகிராம், அப்புறம் வெப்சைட்டில் ஆட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க இந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது கிரிமினல்ஸ் இந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வல்னரபுளாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான டிஜிட்டல் யூஸ் பண்ணுறதுனால யார் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் காரிடர். இந்த காரிடர் வந்து செப்டம்பர் 2023 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னா G20 நடந்துகிட்டு இருக்கும்போது தான், அதாவது G20 மீட் இந்தியாவில் நடந்தது, அப்போ தான் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன
பிளான் அப்படின்னா இதோட டிரான்சிட் டைம் குறிப்பாக ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் நோட்ஸ் இந்த சென்ஸ் இப்போது மிடில் ஈஸ்ட் பர்டிகுலராக சவுதி துபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வெஸ்டர்ன் சைடு இருக்கிறது ஃபுல்லாக வெஸ்டர்ன் நோட்ஸ், ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறதுலாம் ஈஸ்டர்ன் நோட்ஸ்லாம் இந்தியா கவர் ஆகும். அதோட டைம் வந்து என்னென்னா 40% 30% வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது இதோட ஐடியா. ஏன்னா சுயஸ் கேனல் சுற்றி போகும்போது இப்போது ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது 40% 30% வந்து டைம் வந்து ரொம்பவே இதில் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இதோட பிளான். வெறும் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பின்னாடி வந்து நம்ம அதை பார்க்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டில் நிறையா வார்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் பர்டிகுலராக இஸ்ரேல் பாலஸ்தீன், இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் ஈரான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அது பர்டிகுலராக கனெக்டிவிட்டி, அதுவும் வெஸ்டர்ன் நோட் சைடு. இதுதான் அந்த காரிடார். இந்தியாவில் முந்த்ரா போர்ட் குஜராத்தையும் மும்பை போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க யுஏஇ கூட. இது ஈஸ்டர்ன், இதெல்லாம் வெஸ்டர்ன். ஓகே, இப்போ நம்ம இது கீழே பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யுஏஇ பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது யுஏஇ இந்தியா. இந்த இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து 2022 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பைலேட்டரல் ட்ரேடு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா 2021 அந்த டைமில் வெறும் 43 பில்லியனாக இருந்தது. இப்போது 23-24 வந்து கிட்டத்தட்ட 84 பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, பைலேட்டரல் ட்ரேடு வந்து டைவர்சிஃபை ஆகிருக்கு. நான் ஆயில் ட்ரேடும் அதிகமாக இருக்குது. அதுவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து ஆயில் வாங்குகிறோம், ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பர்டிகுலராக யுஏக்கு. ஸோ இந்த காரிடர் வந்தது அப்படின்னா இன்னும் ஃபர்தராக யூரோப் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போகலாம். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இன்னும் பெரிய லார்ஜர் ரீஜனுக்கு வந்து சர்வ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்தியாவும் யுஏயும் விர்ச்சுவல் ட்ரேட் காரிடார் அப்படிங்கிறத ஒன்றால் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸையும் டைமையும் ரெடியூஸ் பண்ணுறது தான். எதில் அப்படின்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த காஸ்ட்டையும் கம்மி பண்ணுறது. ஸோ இதனால் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட் ப்ராசஸை இவங்க ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க அப்படின்னா இதுவே மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலாக வந்துடும். அப்படி ஒர்க்கிங் மாடல் வந்துருச்சு அப்படின்னா இவங்க அந்த மற்ற கண்ட்ரிஸும் ஐஎம்இசி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ கிராஸ் பார்டர் ட்ரேடு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான ஒரு நோக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் மட்டும் இது கிடையாது. இதில் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இருக்குது, அண்டர்சி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இருக்குது, பைப்லைன்ஸ் இருக்குது, எனர்ஜி கிரிட் லிங்கேஜஸ் இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் கீழே இருக்குது. ஸோ இப்போது வெஸ்ட் ஏசியா நார்மல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு பொறுமையாக இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா. இப்போ இருக்கிற குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரிலேட்டடாக நாம் ஏதாவது ஒரு இஷ்யூ எழுதணும் அப்படின்னா வெஸ்ட் ஏசியா வாரை வந்து நம்ம டைரெக்டாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில் மற்ற கண்ட்ரிஸை இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. தென் ஐஎம்இசியோட செக்ரட்டரியேட் இன்னும் செக்ரட்டரியேட் ஃபார்ம் பண்ணல, பிளானிங்கில் தான் இருக்குது. ஏன் செக்ரட்டரியேட் தேவை அப்படின்னா அதுதான் இந்த ஐஎம்இசியோட ஒர்க்கை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போகும், ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு கிராஸ் பார்டர் ட்ரேட் ப்ராசஸ்க்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரிஸோட பெனிஃபிட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக அவங்களால தான் ஒரு ரிசர்ச் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம் கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சுற்றி இருக்கிற அந்த காரிடரை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ்லாம் இந்த ப்ராஜெக்டை பற்றி புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸில் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வார் இப்போ நடந்துகிட்ருக்கு, ஆனால் ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும்போது இந்தியா எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். அதுக்கு வந்து அதோட போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அதோட டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸை ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஃபுல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா இந்தியா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். அப்போது இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் காம்படிட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி காம்படிட்டிவ் ஆகும்னா இதனால் வந்து லாஜிஸ்டிக் டைமும் காஸ்ட்டும் வந்து கம்மியாகும் அப்படின்னு. ஏற்கனவே யுஏ இந்தியாவும் விர்ச்சுவலாக ட்ரேட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் அதுக்காக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக தான். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும்னா அப்போது இதை டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் குளோபல் வேல்யூ செயின் கூட இந்தியா இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குளோபல் சப்ளை செயினில் இந்தியா ஒரு முக்கியமான இடத்துல இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த சீனா இஷ்யூவில் பார்த்தோம், சீனா ப்ளஸ் அப்படின்னு. யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். சீனா ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. சீனா ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜினா சீனா குளோபல் சப்ளை செயினில் முக்கியமான பாயிண்டில் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்கள டிபெண்ட் பண்ணி நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இல்லை ஒரு வாலடைல் சுச்சுவேஷனில் கம்ப்ளீட்டாக சீனாவை மட்டுமே நம்பி இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ரிஸ்க்கான விஷயம். அதனால் சீனாவை தாண்டி வேறு ஏதாவது கண்ட்ரி இருக்குமா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் அதர் கண்ட்ரிஸும். அதுக்கு வந்து இந்தியா தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலை ட்ராப் பண்ணிக்க முடியும். இதுதான் நியூஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.